அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தேசிய கூட்டமைப்பு என்கிற இந்த ஜமாத்தோடு நீங்கள் ஏன் தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அது மறுமையை எதிர்பார்த்து தான். ஏன்னு கேட்டால், இந்த ஜமாத்தில் காசு பணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கையில் எந்த மர்க்கஸும் கிடையாது, பொருளாதாரமும் கிடையாது, டோட்டல் ஜீரோவில் தான் ஆரம்பிக்கிறோம். இந்த இதில் நீங்கள் இணங்கி வர்றீங்க என்று சொன்னால், கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய நோக்கமும் இஹ்லாஸித்தர் எதுவும் இருக்காது. இது அரசியல் கட்சியாக ஆக போகிறது இல்லை, அரசியல் ஆதாயமும் இல்லை, இங்கே பணங்காசுலாம் புழங்காது, எந்த ஒரு உலக ஆதாயமும் இருக்காது, கஷ்டப்பட வேண்டியதான் வர்றேன். மற்றவங்க பண்ணுற மாதிரியாக லேசாக தாவா கூட பண்ண முடியாது, பெரிய சிரமத்தோடு தான் செய்யணும் என்பதையெல்லாம் விளங்கி தான் இந்த ஜமாத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஜமாத்தில் இருக்கிறீங்க. அப்போ எதுக்காக இருக்கிறீங்கன்னா, மறுமைக்கான ஏகத்துவ கொள்கையை வளையாமல் சமரசம் இல்லாமல் வஹி மட்டுமே மார்க்கம்ங்கிறத எவருக்கு அஞ்சாமல் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற வரைக்கும் நமக்கு அதில் கூலி கிடைக்கும், நம்ம மறுமையில் வெற்றி பெறலாம். இந்த ஒரு நோக்கம் தவிர வந்திருக்கிற யாருக்குமே வேறு நோக்கம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஜமாத்தில் இருக்கிறவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ கூட உங்களுக்கு பொதுக்குள்ள கணக்கு வாசி நில் பேலன்ஸ் 7 கோடி 10 கோடி இருக்குன்னா சொல்லலை, நில் பேலன்ஸாக கொண்டு வாசிச்சிருக்கிறோம். அப்போ என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? இதை எதிர்பார்த்து நீங்கள் வரவே இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இந்த ஜமாத்தில் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி வந்திருக்கீங்கன்னா எதுக்காக வர்றீங்கன்னா, மறுமைக்காக வர்றோம். மறுமைக்காகத்தான் இதில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அதில் நம்ம மறுமையை பாழாக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு அமைச்சிக்கிறக்கூடாது. மறுமைக்குன்னு வந்துட்டோமா இல்லையா? மறுமைக்குன்னு வந்த பிறகு மறுமையில் வெற்றி பெறுவதற்குத்தான் இதில் நம்ம சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடு, அந்த வணக்க வழிபாடுகள், நம்ம பிரச்சாரங்கள் எதுவுமே பாழாயிடக்கூடாது. அனைத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் நம்ம கூலியை பெறணுங்கிற நோக்கமாக இருக்கணும். அதில் முக்கியமாக உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், இதை நாம் செய்வது அல்லாஹ்வுக்காகத்தானே தவிர வேறு உலகத்தில் வித்யா நம்மளை நல்ல அறிவாளின்னு பாராட்டணும், விவரம் உள்ளவன்னு சொல்லணும் என்பதற்கு கிடையாதுங்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் நீங்கள் அடிக்கடி கேட்ட ஹதீஸ் தான். ஒரு 3 பேர் எல்லாம் மறுமையில் விசாரிப்பான்ல, பல சந்தர்ப்பங்களில், பல கூட்டங்களில், பல மாநாடுகளில் நீங்கள் அடிக்கடி அதிகமாக கேட்ட ஹதீஸ் இதுதான். எது? 3 பேர்களே எல்லாம் விசாரிப்பான். ஒருவர் ஆலிமாக இருப்பார், இன்னொருத்தர் செல்வந்தராக இருப்பார், இன்னொருத்தர் உயிர் தியாகி ஷஹீதாக இருப்பார். அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒவ்வொருத்தரையா, ஒரு ஆள் இல்லை, ஒரு டீம். ஷஹீதுன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆலிம்ன்ற கிடையாது, ஆலிம்ங்கிற கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஆலிம்ங்கிற குரூப்பெல்லாம் நல்லா கூப்பிடுவான். உனக்கு நான் கல்வியை தந்தேன்ல, மார்க் அறிவை கொடுத்தேன்ல, நீ என்ன செஞ்சாயின்னு நல்லா கேட்பான். அவர் என்ன செய்வார், நான் ஒரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணேன், நல்லது செஞ்சேன், மக்களுக்கு நன்மையை எடுத்து சொன்னேன், தீமையை தடுத்தேன்னு சொல்லுவார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நீ பொய் சொல்லுகிறாய், நீ பிரச்சாரம் செஞ்சதெல்லாம் உண்மை, கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய். ஏன்னு கேட்டால், நீ பிரச்சாரம் செய்தாய், தல்லம்த்து, நீ கற்றுக்கொண்டாய். எதற்குன்னு கேட்டால், லி யுகால அன்னக்க காரிவுன், உன்னை அறிஞன் என்று சொல்லப்படணும், 4 பேர் நம்மளை அறிவாளின்னு பாராட்டணும், இதுக்குத்தான் செஞ்சாய் என்று சொல்லி ஒரு ஆலிமை தூக்கி கூலி கிடைக்காதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை, இவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கன்னு நல்லா செய்கிறான். இவன் செஞ்ச காரியம் சொர்க்கத்துக்கு போகிற காரியம், செயலில் எந்த பிழையும் இல்லை, மார்க்கத்தான் சொல்கிறான். மார்க்கத்தை போய் பிரச்சாரம் பண்ணுறது நரகத்துக்கு போகிற காரியமா? இல்லை. அவன் தண்ணி அடிக்கலை, விசாரம் பண்ணல, ஏமாத்தலை, மோசடி செய்யலை, அதுக்கு நரகத்தில் போட்டு நல்லா சொல்ல மாட்டேங்கிறான். எதுக்கு நரகம்? நான் கொடுத்த கல்வியை மறுமை நன்மைக்காக நீ செய்யாமல் நம்மளை 4 பேர் பாராட்டணும், நம்மளை அறிஞர்ந்து புகழணும், அதுக்கு தான் நீ செஞ்சாய். புகழ்ந்துட்டாங்க, உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லிவிட்டு இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கன்னு எல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி ஒரு ஷஹீத் இருக்கிறான். ஷஹீதுனா என்னது? நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து அவனுக்கு தான், உயிர் தியாகி. மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து யாருக்கு கிடைக்க போகுது? உயிர் தியாகி கிடைக்கும். அந்த தியாகத்தை பண்ணிவிட்டு ஒருத்தனை எல்லாம் கூப்பிடுவான், என்னடாண்டு, நான் தான் உயிரை தியாகம் செஞ்சேனேம்மா. அல்ல என்ன செய்வான், பொய் சொல்கிற, நீ உயிரை தியாகம் செஞ்ச, எதுக்கு செஞ்ச? செத்த பிறகு உன்னை வீரன் பாராட்டணும், நீ உட்கால் அன்னக ஜரீவுன், நீ ஒரு வீரன் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்று தான் நீ செஞ்சாய். மக்கள் சொல்லிட்டாங்க, வீரன் உன்னை சொல்லிட்டாங்க, அங்கே உன்னுடைய ஷஹாதத்துக்குரிய கூலி கிடைத்து விட்டது, இழுத்து போங்கள் நரகத்துக்குன்றான்லாம். அப்போ உயிரை தியாகம் பண்ணுறதுங்கிற இவ்வளோ பெரிய வேலை, அதை செஞ்சுருக்கிறான்.
அது நரகத்துக்கு போகிற செயல் கிடையாது, சொர்க்கத்தில் சேர்க்குற ஒரு செயல். எண்ணம் தப்பாக இருந்தால் என்னவாயிருது? நரகமாக போயிடுது. எண்ணம் சரியில்லைன்னா என்னவாயிருது? நரகமாக போயிடுது. அதே மாதிரி ஒரு செல்வந்தன், செல்வந்தன்னா கஞ்ச பிசுனாரி செல்வந்தன் இல்லை, வாரி வாரி வழங்குற வள்ளல் செல்வந்தன். அவனை கூப்பிடும் அல்ல, உனக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்தனே, என்ன செஞ்சாய்? அள்ளி அள்ளி கொடுத்தேம்மா. அவன் நிறைய நல்லவங்களுக்குலாம் நான் கொடுத்தேன், நல்ல காரியம் செஞ்சேம்மா. அல்ல என்ன சொல்லுவான்? நீ செஞ்சாய், எதுக்கு செஞ்ச? கொடை வள்ளல்னு பாராட்டு பெறுவதற்கு செஞ்சாய், எனக்காக செஞ்சியா? என் இறைவனத்தில் நான் பரிசை எதிர்பார்த்து தான் செஞ்சேன், நீ செஞ்சா தான் உனக்கு கூலி கிடைக்கும். நீ உலக கூட பெரிய தர்மத்தை செஞ்சுட்டு உலகத்தில் வள்ளல்னு பேர் வாங்கணும்னு செஞ்சாய், பேர் வாங்கிட்டீங்கள, மறைநத்துக்கு இங்கே வர்ற, இவனை இழுத்து போங்கன்றான் எல்லாம். அப்போ இந்த 3 காரியங்களுமே மறுமையில் ஒருத்தனை மேலே கொண்டே வைக்கக்கூடிய காரியம். எது? ஷஹாதத்து, உயிர் தியாகம், மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து தரும். அதே மாதிரி தர்மங்களை வாரி வாரி வழங்கினால் ஏழையை விட மேலான இடம் யாருக்கு கிடைக்கும்? நல்ல செல்வந்தனே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதே மாதிரி ஒரு கல்விமான் வந்து அவன் மூலம் 1000 பேர் நேர்வழிக்கு வந்திருப்பாங்க, பல பேருக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பான். அப்போ அதுக்கு நிறைய கூலிகள் அவனுக்கு கிடைக்கும். இப்படி மறுமையில் பெரிய பரிசுகளை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை செஞ்சு இருக்கிறான். எதுக்கு செஞ்சுருக்கிறான்? உலகத்தில் பேர் வாங்கணும், உலகத்தில் புகழ் பெறணும். அதனால உனக்கு கூலி இல்லைன்னு சொல்லாமல் உன்னை நரகம்னு நல்லா சொல்கிறான். கூலி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை, உன்னை இந்த செயலை வந்து இப்படி செய்ய வேண்டிய காரியத்தை இப்படி செஞ்சுட்டேடா பாவி அப்படின்னு சொல்லி அல்ல நரகத்தில் சேர்ப்பான் என்று சொன்னால், அப்போ நம்ம இந்த தாவா பணியில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்குன்னு? நம்ம அல்லாவுக்கு செய்கிறோம், அல்லாவுக்கு செய்கிறோம், நம்மளை செய்தான் பல வகையில் கெடுப்பான். அல்லாவுக்கு செய்கிறோம், அல்லாவுக்கு செய்கிறோன்னு சொல்லி நம்மளை வந்து என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறணும். அது நம்மக்கிட்ட இருக்கான்னு நீங்கள் சுய நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு தலைவருக்கும் செயலாளருக்கும் சண்டை, பொருளாளருக்கும் வந்து தலைவருக்கும் சண்டை, இந்த கிளைக்கும் அந்த கிளைக்கும் சண்டை, மாவட்டத்துக்கும் கிளைக்கும் சண்டை இருக்கா இல்லையா? ஏன் உனக்கு சண்டை வருது? கொடுக்கல் வாங்கல் சொந்த விஷயங்களுக்கு சண்டை வரலாம். நீங்கள் எடுத்திருக்கிறது அஜெண்டா மார்க்க பணி. மார்க்க பணி விஷயத்தில் வந்து நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவன் 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 நல்லா செஞ்சுட்டா உனக்கு என்ன செஞ்சுட்டு போகிறானே, உன்னை விட கம்மியாக செஞ்சுட்டு போகிறானே. எதுக்கு செஞ்சீங்க எல்லாமே? எதுக்கு சண்டை வரணும்னு கேட்குறேன். இந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் சண்டை வருதா வராமல் இருக்குதா? வருதில்ல, வரலாமா? வந்தால் எப்படி கூலி கிடைக்கும்? அதுக்கு இல்லை, வராமல் பழைய வழியில் இருந்துட்டு போயிடலாமே. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன வேற? அது காட்டி கொடுத்துரும். என்னது? இவன் அல்லாவுக்கு செய்யலை, அல்லாவுக்கு செஞ்சவனா தான் உங்களுக்குள்ளே என்ன சண்டை வருது? உனக்கு பணத்தை ஏமாத்தினான்னு சண்டை போடு, சரி. உனக்கு மோசடி பண்ணிட்டான்னு சண்டை போடு, நியாயம் இருக்குது. மார்க்கப்பணி செய்யக்கூடிய பணியில் உன்னை விட அவன் கூட 5 நிமிஷம் கூட பேசிட்டான்னு வைங்க, அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது. இதுக்கெல்லாம் சண்டை வருதா இல்லையா? சண்டை எதுக்கு வருது? இந்த பணிகளில் வந்துக்கிட்டு அவன் நல்லா செஞ்சான், நான் நல்லா செய்யலை, இவன் தான் சிறப்பாக செஞ்சான், இவன் தான் சிறப்பாக செய்யலை, என்ன எப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், மசூரா கூப்பிட்டான் வரல, நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சண்டைக்கு உள்ள விஷயமா? வராட்டி போயிட்டு போகிறான். உனக்கு என்ன? நீ எதுக்குப்பா இந்த பணியில் இருக்கிற? ஆகிறது தானே இருக்கிற. நீ இந்த பணியில் இருப்பதற்கு காரணம் என்ன? இதை தான் அல்லாஹ் பார்ப்பான். மனுஷன் தான் செயலை மட்டும் பார்ப்பான், அல்லாஹ் வந்து இதையும் பார்ப்பான். மனுஷன் வந்து செயல் நல்லா இருந்தால் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். உள்ளத்தில் நடிச்சுக்கிட்டு போய் காலில் விழுவாங்க, இவன் காலில் விழுந்துட்டு அடுத்த மாதம் அவன் காலில் விழுவான். அப்போ இவன் நடிக்கிறான்ட்டு தெரியாது அவனுக்கு. ஆனால் இறைவனுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் நடிக்கிறீங்களா நிஜமாக செய்கிறீங்களா என்பதெல்லாம் இறைவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்மளை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற மனசில் உங்களுக்கு இருக்குமையானால் உங்களுக்குள்ள சண்டை வரலாமா? நாங்கள் உங்களுடைய சண்டையை தீர்ப்பதற்கு பல பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். பல நிர்வாகிகள் என்னென்னா அதிகமான பயணம் எதுக்கு போயிருப்பாங்க? அவருக்கு இவருக்கு சண்டையாக இருக்குன்னு 2 நிர்வாகி புறப்பட்டு வருவாங்க. இதான் வேலை. எதுக்கு மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எதுக்கு சண்டை வருதுன்ற யாராவது இணங்கி போயிருங்க. சரி, நம்ம நம்மளை வீணாக்கிடக்கூடாது, இந்த கஷ்டப்படுறதுக்குரிய கூலி அல்லாவிடத்தில் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இணங்கி போகணுமா இல்லையா? அது போக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம இடத்துல இந்த மன்னிக்கும் தன்மை இருக்க வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை என்ன இருக்குன்னு, ஒருத்தர் சண்டையில் பிரச்சனை வந்திருக்கு, 4 வார்த்தை கூட குறைய ஒருத்தர் பேசியிருப்பார், அது நம்மளை காயப்படுத்தியிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த காயப்படுத்தி கோபமாக இருக்கான்னு வைங்க, சரிங்க தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால்
நீங்கள் மார்க்கத்துக்காக தான் இந்த அமைப்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும்? சார் தவறு என்று சொல்லியா போப்போ மன்னிச்சிட வேண்டியது தானே? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு விரும்புகிறீங்களா இல்லையா? நீங்கள் செய்த தவறு பிழைகளை அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புகிறீங்களா இல்லையா? அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மகள் ஆயிஷா மீது பழி சுமத்திட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க. அப்போ அதில் அவதூறு பரப்புனதில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் மஸ்ரூக்குன்னு ஒரு ஆள். அவர் யாருன்னு கேட்டால் இவருடைய மிஸ்தகுன்னு ஒரு ஆள், இவருடைய தயவில் வாழ்கிறவர். அந்த மிஸ்தக என்பவருக்கு பொருளாதாரம்லாம் யாரு தான் கொடுப்பா? அபூபக்கர் தான் கொடுப்பார். நிறைய உதவிகள்லாம் பெற்று இருந்தும் கூட அவர் ஆயிஷா நாயின் மீது நினைச்சிட்டார், அவதூறு பரப்புனாங்கல்ல, அந்த குரூப்பில் அவர் ஒரு ஆளாக இருந்துட்டார். அபூபக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், இனிமே அல்லாஹ் மேலே சத்தியமாக அவனுக்கு உதவ மாட்டேன்ட்டார், சத்தியம் பண்ணிட்டார், உதவியை நிப்பாட்டிட்டார். மிஸ்தகங்கிற ஆளுக்கு செஞ்ச உதவி யார் நிப்பாட்டுறா? அபூபக்கர் நிப்பாட்டிடுறார். எதுக்காக நிப்பாட்டுறா? அவர் பாதிக்கப்பட்டிருக்கார்ல, சின்ன பாதிப்பா இது? ஒருவருடைய மகள் மீது அவதூறு சொல்வதை விட பெரிய பாதிப்பு என்ன இருக்கு? ஒரு தகப்பனுக்கு உங்களை 2 அடி அடித்தா கூட பெரிய பாதிப்பு இல்லை. உங்களுடைய மகள் மீது ஒருத்தன் அவதூறு சொல்லி பேரை கெடுத்துட்டானே என்று சொன்னால் அது தந்தைங்கிறவங்க எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் மிஸ்தகு. ஆனால் ஏற்படுத்தின பிறகு தன் தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கு 80 கசையடி கொடுப்பாங்கல்ல, அந்த கசையடி வாங்கிடுறார். அவதூறு சொன்னால் இஸ்லாத்தில் என்ன சட்டம்? கசையடி. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் பொய்யா ஒரு பெண் மீது பழி சுமத்தினால் 80 சவுக்கடி கொடுக்கணும். அந்த 80 சவுக்கடியும் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டு திருந்தி நான் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்துட்டார். ஆனால் அபூபக்கர் என்ன செய்யலை? அவருக்கு உதவி செய்கிறத கொடுக்கல, நிறுத்துனது தான். உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டார். அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். எப்படி இறக்குறான்? அலா துஹிப்பூன யஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்கன்னு விரும்புகிறீங்கல்ல, நீங்களும் மன்னிங்க. உங்கள் மகளை அவதூறு சொல்லிட்டான், தவறுன்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டான்ல, திருந்திட்டான்ல. தவறுன்னு சொன்ன ஒருத்தன் திருந்தின பிறகு அதை நீங்கள் பேசுவீர்களானால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? அப்போ நீங்கள் மார்க்கத்துக்கு இருக்கிறவர்கள் வரலாமான்னா, இவ்வளோ பெரிய தவறை செஞ்சுருக்கட்டுமே, உங்களுக்கு அவனுக்கு 1000 பஞ்சாயத்து இருக்கட்டுமே, என் மேலே தாங்க தப்பு, விட்டுருங்க மன்னிச்சிருங்கிறான். அப்போ நீங்கள் 1000 தப்பு செஞ்சால் நல்லா மன்னிக்கிறாங்கிறான். மன்னிப்பு கேட்டால் மகிழ்ச்சி அடைகிறான் இறைவன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கும் குணம் அல்லாஹ்விட இருக்கிறனால அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால், ஓம் பாவத்தை நான் மன்னிக்கணும்னு விரும்புகிறேன், நீ ஒரு சக மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டியா? அப்போ நீங்கள் மட்டும் மன்னிக்க மாட்டேன், நாங்கள் மன்னிக்கணுமான்னு கேட்குறான்ல. இப்போ நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க, உங்களை ஒரு திட்டி விட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டீங்க, உங்கள் மீது அவதூறு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டீங்க. ஆனால் அல்லாஹ் மட்டும் என்ன செஞ்சாலும் மன்னிக்கணும். இது என்னப்பா நியாயம்னு அல்லாஹ் கேட்குறான். அலா துஹிப்பூன யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? விரும்புவீங்கல்ல. ஃபல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னித்து அலட்சியப்படுத்துங்கள். அப்புறம் அபூபக்கர் என்ன செய்கிறாரு? அவருக்கு தான் அந்த வசனம் இறங்குது. அந்த வசனம் இறைவன் வந்தவுடனே அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிடுறேன், நான் அவருக்கு பழையபடி உதவி செய்கிறேன், அவருக்கு செஞ்ச எந்த உதவியை நான் நிறுத்த மாட்டேன். மகள் மீது அவதூறு சொன்னார், பெரிய குற்றம் தான் அது. மன்னிப்பு கேட்ட பிறகு நான் செஞ்ச தவறு தான், அவதூறு அந்த பழி கிடையாது, நான் தான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு மன்னிக்க மனசு வராது தான். அதுக்கே மன்னிக்க சொல்கிறான்ல. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விஷயமா? உங்களுக்கும் ஒருத்தருக்குள்ள சண்டை இருக்குது, இந்த மாதிரி விஷயமா? உங்கள் குடும்ப கௌரவத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயமா? அதுக்கே மன்னிக்க சொல்கிறான்ல. அப்போ நமக்குள்ளே என்ன வரணும்னு, நம்ம இந்த இதில் இருக்கிறது எதுக்கு இருக்கிறோம்? அரசியலுக்கு இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு தானே இருக்கிறோம். இறைவன் சொன்னபடி நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல மனிதர்களாக இருக்கணும் தானே இதில் இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம இருந்தோமே. ஆனால் நமக்கு மத்தியில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் பல பஞ்சாயத்துக்கு வர்றோம், வரும்போது ஒரு 2 பேர்கிட்ட பேசுகிறோம், இவர் மேலே தான் தப்பு அவர் மேலே தான் தப்புன்னு வந்துருந்தா சரி மன்னிப்பு கேட்குற மன்னிப்பு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, இவர் அவர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்குறேங்கிறாரு, இவர் அதெல்லாம் முடியாது. இது என்ன மார்க்கம் இது? மன்னிப்பு கேட்டதுக்கு மன்னிக்கலைன்னா அது எப்படி சரி? அப்போ எப்படி அது இஸ்லாம் ஆகும்? அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் அல்லாஹ்ட்ட இதை கேட்பீங்க? இறைவா என்னை மன்னிச்சிருந்து, என்னடா எவ்வளோ தப்பு பண்ணி மன்னிக்கிறேங்கிறா, எவ்வளோ தொழுகையை விட்டுருக்குற, எவ்வளோ நோம்பை விட்டுருக்குற, உடனே நான் மன்னிப்பேனான்னு அல்லாஹ் கேட்டால் என்ன வருது? ஷிருக்கு வச்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பானல்ல. ஷிருக்கு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம மூத்தா போனதான் மன்னிக்க மாட்டான். நீங்கள் முக்கால்வாசி பேர் ஷிருக்கு வச்ச ஆளுக்கு தானே.
தர்காவில் கடந்த ஆளுக்கு தானே தௌஹீது வந்திருக்குது, எல்லாம் மன்னிக்க தானே செய்கிறான். சஹாபாக்கெல்லாம் சிறுக்கு வச்ச ஆளுக்கு தானே, சிறுக்கு வச்ச ஆளுக்களை தானே இஸ்லாத்துக்கு வந்து தௌஹீதுக்கு வந்தாங்க, அது மன்னிக்கலையால்ல. அப்போ எல்லாத்தையும் யக்ஃபிரு துனூப ஜமியா, அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் மன்னிக்கிறான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஜமாத்தில் பணி செய்யக்கூடிய மத்தியில் பஞ்சாயத்துகள் வருகிறது. என்ன வருது? நீ பெருசா நான் பெருசா பஞ்சாயத்து வருகிறது. இந்த ஜமாத்தில் போகிற சண்டை வருகிறது. வரலாம், சண்டைங்கிறது யாராக இருந்தாலும் வரும். சஹாபாக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. சண்டை வந்தாலும் அதில் நீடிக்கிறதா? சண்டை வந்து அதிலே கண்டினியூ பண்ணுறதா? அதுலேருந்து விடுபட்டு வெளியே வர்றதா? விடுபட்டு வெளியே வரணும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஜமாத்தில் பணியக்கூடியவர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் இவர் 4 பேர் வேலை செய்யணும் வைங்க, 2 பேர் சண்டை விட்டு பிரித்து போயிட்டான்னு வைங்க, அப்போ வேலை குறைஞ்சிருமா இல்லையா? 30% வேலை குறைஞ்சிருமில்லங்க. 4 பேர் 6 பேர் செஞ்ச வேலை 4 பேர் செஞ்சால் அந்த 2 பேர் செஞ்ச வேலை கம்மி தானே. ஒருத்தனை இழந்துடக்கூடாது. எந்த ஒருத்தனையுமே அவன் கொள்கையில் இல்லாட்டி இழந்துருங்க. எனக்கு இந்த தௌஹீத் குலம் கிடையாது, வகையெல்லாம் மார்க்கம் கிடையாதுட்டானா அவன்கிட்ட எனக்கு வேண்டியது கிடையாது. அவன் என்ன செருப்பு வச்சுட்டானா அவன்கிட்ட எனக்கு தேவையில்லை. நீங்கள் சொல்கிற கொள்கை அவனும் சொல்கிறான், நீங்கள் சொல்கிற அதே கொள்கை அவனை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு பிறகு உங்களுக்கு சண்டை வரலாமா? சரி வரலாம், வந்தால் நீடிக்கலாமா? அப்போ இது வந்து நாங்கள் இந்த நிர்வாகத்தில் ஒரு 3 வருஷ காலத்தில் நாங்கள் பார்த்தது என்னன்னு கேட்டால், நம்ம சகோதரருக்கு மத்தியில் வந்து இது வரல. அந்த சகிப்புத்தன்மை மன்னித்தல் அறவே இல்லை. நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்குது. இது போகணும். அவனை கரு வைக்கிறது, பழி வாங்குறது, ஒருத்தனை கவுத்துறது, அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏற்றுக்கூடிய கொள்கைக்கு அது மாற்றமானது. நீங்கள் எந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கீங்களோ அதுக்கு மாற்றமானது. அது ஒரு அந்த அது ஒரு சைப்புத்தன்மை வச்சுக்கிறணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், நமக்கு ஒரு இந்த பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, ஒரு பொறுப்புள்ள இருந்தால் இங்கே வந்திருக்கிறீங்க. மக்களை நம்ம கூப்பிடல, நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களை தான் அழைச்சிருக்கிறோம். நிர்வாகம் தாயில் இருக்கக்கூடிய செயல்வர்களை அழைச்சிருக்கிறோம். உங்களுக்கு இந்த பொறுப்பை வந்து அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதமாக இல்லையா? பொறுப்பு என்றால் என்ன அர்த்தம்? குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மசூலும் நான் ராயத்திகி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் ஒவ்வொருவரும் தனது பொறுப்பில் கீழே உள்ளதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க தொழுவாட்டி மட்டும்தான் எல்லாம் விசாரிப்பாண்டு, நோன்பு வைக்காட்டி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க, அதுவும் விசாரிப்பான். அதை மட்டும்தான் விசாரிப்பானா? நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செய்யாவிட்டால் விசாரிப்பான். நீ தானடா கிளை தலைவர்னு சொல்லி ஏற்றுக்கிட்ட, எதுக்கு தலைவராக வந்த? இந்த கருத்தை மக்களுக்கு சொல்வதற்கு தானே தலைவராக வந்தாய். இதை போய் அடுத்த ஆளுக்கு கொண்டு சொல்வது தானே தலைவராக வந்தாய். அதுக்கு என்னமாச்சு முயற்சி பண்ணினியா? ஒரு ஆள் 2 ஆள் ஆக்குனியா? தனிநபர் சந்திப்பு போட்டியா? ஒரு மறுக்க சமைக்க பாடுபட்டியா? அந்த மக்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்தியா? அதானே பொறுப்பு. அதுக்கு தானே ஏற்றுக்கிட்டீங்க. பொறுப்பு ஏற்றுக்கிட்டதுக்கு எதுக்குன்னு கேட்டால், நான் ஏற்றிருக்கிற இந்த கொள்கைக்கு அவனும் வரணும், அதுக்கு பாடுபடுவேன், அதுக்கு பேர் தான் பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். சுமந்து கொண்டு விட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாம் அப்படிங்கிறீங்க. இந்த வேலையை செஞ்சிட்டீங்களா? வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டீங்களா? பண்ணுவோம் சார்லாம் பண்ணுவோம். எத்தனை பேர் பிரச்சாரம் பண்ணினீங்க? 3 பேர் தானே பெருசு வாங்கினா, மீதியெல்லாம் வாங்கலை. வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறோம். 3 மாதம் திட்டத்தை கையில் எடுக்கிறோம். எல்லாரும் பண்ணணுமா இல்லையா? அது ஒரு அமானிதமாக இல்லையா? அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க. அந்த பொறுப்புலேருந்து தலைமையிலேருந்து கொடுக்குறாங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு பொறுப்பாக தரல, மார்க்கத்தில் உள்ள விஷயந்தான். அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய குற்றம் வட்டி. அந்த வட்டியிலேருந்து மக்களை மீட்க வேணும். வட்டினால் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள், அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறார்கள், அதில் பாதளத்து போய் கொண்டிருக்கிறார்கள். பல முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ன செய்கிறாங்க? மொத்தத்தில் இஎம்ஐயில் தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வட்டியில் விழுந்து சொத்து சுகத்தை இழந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்கு ஒரு அஜெண்டா எடுத்தால் என்ன செய்யணும்? நல்ல ஒரு அஜெண்டா எடுத்துட்டோம், நல்ல லட்டு மாதிரி வாய்ப்பு, இதை செஞ்சால் மறுமையில் கூட அப்படிலாம் நீங்கள் வரணும், அப்படிலாம் ஆசைப்படணும். அது யாரும் இல்லைங்க, நான் ஒருத்தருந்தாலும் போய் செய்ப்பான். நான் அன்னைக்கு செஞ்சமே 1980களில் பிரச்சாரம் பண்ணும்போது ஊருக்கு ஒருத்தன் தானே இருந்தான், ஒருத்தருந்து பண்ணுனானே, 2 பேர் தானே இருந்தான். அட்டி உதையெல்லாம் பயப்படாமல் செஞ்சானே, அவங்களாம் அன்றைக்கி முதுமையாகிட்டாங்க. அன்னைக்கு இருந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஊருக்கு 2 பேர் 3 பேர், அதுவும் கட்டும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஊரில் நடமாட முடியாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்களா இல்லையா? அதையும் தாங்கி கொண்டு வேலை செஞ்சாங்கல்ல.
பள்ளிவாசல் வராதுன்னு சொன்னான். அதையும் தாங்கி கொண்டு வேலை செஞ்சாங்களா இல்லையா? அடித்தான், வேதனைப்படுத்தினான், பல வகையில் துன்பப்படுத்தினான். அவ்வளவையும் தாங்கி கொண்டு அன்றைக்கு வந்து 2 பேர் 3 பேராக இருந்தெல்லாம் செஞ்சாங்களே. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? நமக்கு மர்கஸ் இல்லை, மர்கஸ் இல்லாட்டி என்ன, மர்கஸோடு தான் இஸ்லாம் ஆரம்பிச்சிச்சா? ரசூலுல்லாஹ் மர்கஸை வச்சு தான் ஆரம்பித்தாங்களான்னு? மர்கஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இன்னொருத்தர் வீட்டில் போய் யாருக்குடைய வீட்டில் ஆனது பண்ணாங்க. மதீனாவுடைய சஹாபாக்கெல்லாம் மர்கஸ் ஆரம்பிச்சுட்டு தான் போய் தொழுகை நடத்துனாங்களா? இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். வந்துவிட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு திறந்த வெளியில் போய் நாங்கள்லாம் ஜும்மா நடத்துவோம் அப்படின்னு காபு இப்னு மாலிக் அறிவிக்கிற ஹதீஸ் நீங்கள் பல தடவை படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து மார்க்கத்தை செல்வதற்கு வந்து மர்கஸு, கூட்டம், பணப்பணம் அதெல்லாம் இருந்தால் தான் செய்யணும்னு இருக்குதா? இருக்கிற அளவுக்கு செய்யுங்க, பாடுபடுங்க. உங்கள் வீடுகளிலே உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் ஒதுக்கி அதில் ஒரு 25 பேர் தொழுவுக்கு இடம் இருக்காதா? அப்படி ஒரு ஹால் வீட்டில் இருக்காதா? மர்கஸ் பிடிக்க முடியலைன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நடத்தணும்னு சொல்லுவாங்க. அந்த 25 பேர் சேர்ந்து மசோரா பண்ணுன்னா இன்னொரு இடம் வாடகைக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் சக்தியை தருவான். வாடகைக்கு பிடிச்ச பிறகு அதை விலைக்கு வாங்குற அளவுக்கு எல்லாம் என்ன செய்வான்? சக்தியை தருவான். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? ஒரு ஜும்மா நடத்துறதுக்கு ஒரு 25 பேர் வருவாங்கன்னா ஒரு 25 பேர் கூடக்கூடிய அளவுக்கு ஒரு ஹாலு நம்ம வீடுகளில் யார் வீட்டில் இருக்க ஒரு மொட்டை மாடி இருக்காதா? நீங்கள் வாரம் இங்கே வந்து நடத்திக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்களும் சொல்லணும். அடுத்தவன்ட்டு எது கேட்குறீங்க? நீங்களும் அதை செய்யலாமே, செய்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அமானிதம்னு விளங்கலை. நீங்கள் இந்த அமானிதத்துக்கு எல்லாம் கேள்வியும் கேட்பான், கூலியும் தருவான். இந்த அமானிதத்தை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்றினீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன இருக்குது? பயங்கரமான கூலி இருக்குது அல்லாஹ்விடத்தில். எந்தளவு கூலி இருக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத்தான் அமலுஹு. ஒரு மனுஷன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயல்பாடெல்லாம் முடிஞ்சு போயிடும். செத்த பிறகு உங்களுக்கு செயல்பட முடியுமா? செத்த பிறகு தொழுவ முடியுமா? செத்துட்டு நோன்பு வைப்பீங்களா? ஒன்றும் செய்ய முடியாது. இறந்த பிறகு செயல்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் 3 காரியம் செஞ்சுட்டு செத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செத்த பிறகும் உங்களுக்கு எல்லாம் கூலி தந்துகிட்டே இருப்பான். நீங்கள் செத்துருவீங்க, நீங்கள் ஏதோ காரியம் பண்ணிகிட்டு இருக்கிற நினைச்சா எல்லாம் கூலி தருவான். அது என்ன 3 காரியம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு சாலிகான நல்ல பிள்ளையை பெற்றுட்டு போயிட்டீங்க, நீங்கள் மூத்தா போயிட்டீங்க. உங்கள் பிள்ளை உங்களுக்காக துவா செஞ்சுட்டே இருக்கிறான். நீங்கள் துவா செஞ்ச மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறான். நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க, உங்கள் பிள்ளை உங்களுக்கு துவா செய்கிறான். அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான்னு கேட்டால் நீங்கள் அல்லாட்ட துவா செய்கிறீங்கன்னு அதை எடுத்துக்கொள்கிறான். அப்போ செத்துட்டும் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் காசு பணத்தை வைத்து நிலையான தர்மம் செஞ்சுட்டு போயிட்டீங்க. நிலையான தர்மம்னா என்ன? நீங்கள் செத்த பிறகும் இருக்கிற மாதிரி தர்மம். ஒரு கிணறு வெட்டுறது, ஒரு நிழற்குடை அமைத்து கொடுப்பது, ஒரு பள்ளிவாசல் கட்டுறது, ஒரு மதரசா கட்டுவது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நிலையாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்க. போன பிறகு அதில் எத்தனை பேர் நிழலில் அனுமதிச்சானா அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மூத்தா போயிடுவீங்க, 100 வருஷம் அது இருக்கும். நீங்கள் மூத்தா போயிடுவீங்க. ஒரு பள்ளி கட்டிட்டு ஒரு பள்ளிக்கு அல்லாவுக்கா வகுப்பு செஞ்சுட்டு மூத்தா போயிடுறீங்க. அந்த பள்ளி எவ்வளோ காலத்துக்கு இருக்குமோ, எவ்வளோ காலம் அந்த பள்ளியில் மக்கள்லாம் தொழுவாங்களோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் தொலை ஏற்பாடு செஞ்சீங்கன்னு நல்லா எழுதி வைப்பான். இப்போ மூத்துக்கு பிறகு 1ஆம் தேதி மூத்தா போயிட்டீங்க, 2ஆம் தேதி அந்த பள்ளியில் நீங்கள் கட்டின பள்ளியில் மக்கள் தொழுகிறாங்க, 2ஆம் தேதி பள்ளிவாசலில் மக்கள் தொழுவதற்கு இடம் கொடுத்தாரு நல்லா எழுதிடுவான். 3ஆம் தேதிக்கு தொழுவாங்க, நீங்கள் செத்து 2 நாளாச்சு, ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தாலாம் கணக்கு வைப்பான். அந்த பள்ளி 100 வருஷம் இருந்துச்சுன்னு வைங்க, 100 வருஷத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்ததாகவே எல்லாம் கணக்கு வைப்பான். அப்போ ஒரு மனிதன் இறந்த பிறகு நிலையான தர்மத்துக்கு இந்த கூலி இருக்கிறது. 3ஆவது விஷயம் என்னென்னு கேட்டால், இல்முன் யுன்தஃபௌ பிஹி, பயனுள்ள கல்வியை, பயனுள்ள மார்க்க விஷயத்தை சொல்லிட்டு போகிறது. நீங்கள் ஒருத்தர் தொழுவாமல் இருக்கிறான், நீங்கள் அவனுக்கு சொல்லி கிள்ளி புரிய வச்சு தொலை வச்சுட்டு நீங்கள் மொத்தம் போயிட்டீங்க. அவன் தொழுகிற காலமெல்லாம் நீங்கள் தான் அவனுக்கு வழிகாட்டியே நல்ல கணக்கு எழுதுறான், அந்த தொழுகையில் உங்களுக்கு பங்கு தர்றான். அதே மாதிரி நீங்கள் தௌஹீதில் இல்லாத ஒருத்தர் ஷிர்கில் இருந்தவனு தௌஹீதை சொல்லி கொடுத்துட்டீங்க, அதை அவன் வந்து இன்னும் 10 பேருக்கு சொல்கிறான், அந்த 10 பேர் 100 பேருக்கு சொல்கிறான், அந்த 100 பேர் 1000 பேருக்கு சொல்கிறான். இப்படி பல 100 வருஷத்துக்கு அது தொடர்ச்சி இருக்குன்னு வைங்க. நீங்கள் சொன்னதால் கணக்கெடுப்பான். நான் சொல்லி கொடுத்த ஒரு ஆளுக்கு தான், அந்த ஒரு ஆள் 10 பேருக்கு சொல்கிறான்ல, அல்லாஹ் என்ன செய்கிறான்னா 11 பேருக்கு நான் சொன்னதாக கணக்கு வைக்கிறான். அந்த 10 பேர் 1000 பேருக்கு சொல்லுவான்ல, 1010 பேருக்கு நான் சொன்னதாக கணக்கு வைக்கிறான்ல. அப்போ நம்ம மரணத்திற்கு பிறகும் நம்ம செயல்பாடு இருக்க வேண்டும் நினைத்தால் என்ன செய்யணும்? நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடணும். இந்த கொள்கை கியாமத்தாள் வரைக்கும் இருக்க வேண்டுமா இருந்தால் அதுக்கு நம்மால் ஒரு அடித்தளத்தை போட்டுடணும்னு பாடுபடணுமா இல்லையே, தான் அமானிதம். அப்போ இந்த 3 விஷயத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து இஹ்லாஸாக செயல்படுங்க, உலகத்துக்கு செயல்படாதீங்க.
ரெண்டாவது, உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இப்போ செய்கிற விஷயம் அமானிதம். அமானிதத்துக்கு அல்லாட்ட விசாரணை இருக்கிறது. அமானிதத்தை நிறைவேற்றின அல்லாட்ட பயங்கரமான கூலி இருக்கிறது. ஒரு ஆள் வந்து பல பேருடைய அமல்களுக்கு நீங்கள் சொந்தக்கார ஆகுறீங்க. நீங்கள் தொழுதா உங்களுக்கு மட்டும் நன்மை, உங்களால் 10 பேர் தொழுதா 11 பேர் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது, அவனுக்கு குறையாது. அப்போ உங்கள் மூலம் எத்தனை பேர் விஷயத்தை அறிந்து கொள்கிறானோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு கூலி கிடைக்கும். இந்த ஒன்றுக்கு தானே இதில் வந்து இணைஞ்சிருக்கிறோம். இல்லாட்டி கட்சிகளுக்கு போயிருக்கலாமே, இல்லாட்டி முஸ்லீம் இயக்கங்களுக்கு போயிருக்கலாமே, இல்லாட்டி எத்தனை இஸ்லாத்தின் பேரால் சங்கங்கள் இருக்குது, அது போய் சேர்ந்துருக்கலாமே. எதுக்கு இதில் இருக்கிறோம்? இந்த சரியான கொள்கை இதுதான். அப்போ இந்த சரியான கொள்கையில் நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அர்ப்பணிப்போடு செயல்படுங்க. நம்ம ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம். பொறுப்பு உங்கள் சொந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஒரு கடையை திறந்து வச்சுட்டு படுத்து வீட்டில் தூங்குவீங்களா? ஒரு பெட்டி கடையை திறந்தா கூட என்ன செய்வீங்க? அதை இப்போ ஒன்று டெய்லி போய் பார்க்கணும். இன்றைக்கி வியாபாரம் 100 ரூபாய்க்கு நடந்து 10, 110க்கு நடத்த என்ன செய்யணும்? 120ஆக்க என்ன செய்யணும்? சின்ன கடை பெரிய கடையாக என்ன செய்யணும்? ஒரு கடை 2 கடையாக என்ன செய்யணும்? எல்லாம் சிந்திக்கிறீங்கல்ல. அப்போ அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய தன்மை வந்தால் தான் நீங்கள் பொறுப்பை சுமந்து கொண்டதுக்கு அர்த்தம் இருக்கிறது. இதை மட்டும் முக்கியமான ஒரு நேரம் முடிந்து விட்டது. முக்கிய அறிவுரையாக சொல்லி நம்ம இதோடு முடித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.